அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, மீனராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பல கிரகநிலைகள் வலம் வருவதால் தடைகளையும் தாமதங்களையும் தாண்டி இந்த தருணத்தில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பை பெறுவதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு பெருவாரியான சிக்கல்களும் நெருக்கடிகளும் உறுதியாகவே விலகி முன்னேற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது 7.5 சனி காலகட்டத்தில் சிறப்பான மாற்றத்தை இந்த பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே உருவாக்கி கொடுப்பதால் இந்த வாரத்தில் எதிர்பார்ப்பதை விட பல சிரமங்களையும் சிக்கல்களையும் விலகி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானமாகிய 4 வலம் வருகிறார். வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பெரும்பாலும் குரு பகவானை பாதிக்காது என்பதால் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் வலம் வரும் குருவின் அமைப்பால் நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிக்கல் சிரமம் என அனைத்து காரியங்களும் இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கப்படுவதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் பல விஷயங்களில் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து தனது பார்வையை மிக வலுவாக 8, 10, 12 ஆகிய இடங்களில் பார்க்கிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பதியக்கூடிய இடங்களில் 5 கிரகநிலைகளுக்கு மேல் தனது பார்வையால் வலுப்படுத்துவதால் 5 கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பாதிப்புகளும் விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தடைகள் விலகுவதால் வெளியில் சொல்ல முடியாத அவமானம், சிக்கல், சிரமம் என பல காரியங்களையும் நெருக்கடிகளையும் அதிகமாக சந்தித்து வந்த மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவை அனைத்தும் தவிடுபடியாக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பை இனிமேல் தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றி கொடுக்கிறார். எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் 7.5 சனி காலகட்டத்தில் இந்த தருணம் அமைகிறது. ஏனென்றால் ஜென்மராசியில் திருக்கணிதத்தின்படி சனி பகவான் வலம் வருகிறார். வாக்கியத்தின்படி விரயத்திலிருந்து மிக விரைவில் ஜென்மத்திற்குள் நுழைய போகிறார். 7.5 சனியின் பாதிப்புகளும் தீவிரமும் அதீதமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவானின் அமைப்பு பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் நிச்சயமாக விலக்கி விடுகிறது. அது மட்டுமல்லாது சனி பகவான் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் அதீதமாக உண்டு. எனவே இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் மீனராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாது எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளிலும் ஈடுபடக்கூடாது. எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்வது மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமம், சிக்கல் போன்ற அனைத்தையும் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு சந்தர்ப்பத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை, சிரமம், சிக்கல் என எது வந்தாலும் இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது மிக வலுவாக யோகஸ்தானமாகிய 6இல் இருக்கிறாருங்க. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகமான கேது அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும். யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வலம் வருவதால் அதிரடியான நன்மையும் பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளும் நிச்சயமாக இனிமேல் தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளில் கைகூடுகிறது. அதே வேளையில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் ராகு வலம் வருகிறார். ராகு விரயத்தில் இருப்பதால் அலைச்சலும் சிரமமும் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக உங்களை தேடி வரும் சிறப்பான வேளையாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது உறுதிப்படுத்த கொடுக்கிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவை தவிர ராகுவுடன் இணைந்து வித்யாகாரகரான புதன் வலம் வருவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக கட்டுக்குள்
இருக்கும். நீங்களே வியக்கத்தக்க வகையில் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் வித்யாகாரகரான புதன் இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறார் மீனராசிக்காரர்களுக்கு. இந்த வேளையில் 3 கிரகநிலைகள் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் வலம் வருகின்றன. சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் என 3 கிரகநிலைகள் மிக வலுவாக லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன. இதில் புதன் முழுமையாக விரயத்தில் நுழைந்து விடுகிறார். அதைத் தொடர்ந்து சுக்கிரனும் அதைத் தொடர்ந்து சூரியனும் விரயஸ்தானத்தில் நுழைகின்றன. சூரியன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் இந்த வாரத்தின் இறுதி வரை வலம் வருகிறாருங்க. ஆளுமையும் அதிகாரமும் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் லாபத்தை அலங்கரிப்பதால் தன ரீதியாக நல்ல வாய்ப்புகள் உண்டு. உறுதியாகவே முடிவெடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத வகையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயம் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு இப்படி இருக்க, நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை விட அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சற்று தாராளமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் முழுமையாக விலகுவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சிறப்பாக மாற்றி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகள் வந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்றம் நிறைந்தவையாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மாற்றி கொடுக்கிறார். சந்திரனும் சிறப்பான அமைப்பை இந்த வேளையில் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கும் போது மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் முழுமையாக லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தை முழுமையாக மங்களக்காரகரான செவ்வாய் வலுப்படுத்தும் இந்த வேலை என்பது பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், நெருக்கடிகள் என அனைத்தையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை முதன்மையாக லாபஸ்தானத்தை முழுமையாக வலுப்படுத்தக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. மங்களகாரகனின் அருளால் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் உறுதியாகவே கைகூடும். நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல மாற்றங்களும் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான சுப நிகழ்வுகளை இனிதே சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது 7.5 சனி காலகட்டத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் லாபத்தில் இருந்து விரயத்திற்குள் மாறுவதால் விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அத்தனை விரய செலவுகளையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து உங்களுக்கு பிடித்த உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக தடையில்லாமல் கிடைக்கும். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமேல் அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு.